வணக்கம் மக்களே, டிமார்ட் போலாமா? வெல்கம் டு மை சேனல். நான் தனா, அது தனா டெய்லி டைரிஸ். இந்த டிமார்ட் வந்து 500வது பிரான்ச். இது மார்ச் 31 தான் ஓபன் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு லொகேஷன் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு லட்சுமிபுரம் சொன்னாலே தெரிஞ்சதும். என்ன மாதிரி புதுசா வரவங்களுக்கு இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பா தெரியும். மார்க்கெட்ல இருக்கு பாருங்க, ஆவடி மார்க்கெட்டான. இதை தாண்டி போனீங்கன்னா ஆவடி கார்பரேஷன் ஆபீஸ் வருமா, அதையும் தாண்டி போனீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் ரைட் கட் ஆகும். ஸோ பூந்தமல்லி போற ரோடு தான். உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கோர்ட், கிரேஸ் சூப்பர் மார்க்கெட், கேஎஃப்சி இதெல்லாம் லைனா வரும் பாருங்க. அப்படியே ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு டிமார்ட் இருக்கும். டிமார்ட் தாண்டினீங்க ஜெயச்சந்திரன் வரும். ஜெயச்சந்திரனுக்கு முன்னாடியே டிமார்ட் வந்துரும். பார்த்தாலே உங்களுக்கு பிரம்மாண்டமா பெருசா தெரியும். கிரேஸ் அது வந்துருச்சு பாத்தீங்களா. நான் வந்து மத்தியானம் 1 மணிக்கு தான் போனேன். ஆனா உள்ள கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. பார்க்கிங் வந்து இங்க வெளியே நல்லா பெருசா பார்க்கிங் இருக்கு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கும் இருக்கு. ஸோ இங்க ஃபுல் ஆயிடுச்சுன்னா கீழே வந்து அனுப்புவாங்க போல இருக்கு. நாங்க இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். இங்க வெளியே பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு கூட்டம் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள போனா செம்ம கூட்டவங்க. மூணாவது நாளே அங்க போகணும், அவ்வளவு கூட்டம் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள நேரா வரும்போது லாஸ்ட்ல வந்து இந்த செக்ஷன் தான் இருக்கும். இந்த அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலைங்க, பட்டாணின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க பாக்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து எல்லாமே இங்கேயே எடுத்துக்கலாம். சீப்பா தான் இருந்தது. எல்லா டிமார்ட்லயும் எப்படி இருக்குமோ அதே பிரைஸ் தான் இருக்கும். ரொம்ப சீப்பாலாம் இருக்காது. அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன். இந்த வீடியோல நான் வந்து பை ஒன் கெட் ஒன் மட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணிருப்பேன். இந்த சாக்லேட் பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கெட்டுமே பை ஒன் கெட் ஒன். அப்புறம் நிறைய வேஃபல், கிரீம் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது. கீழே ஃபுல்லா இந்த கிராசரி ப்ரொவிஷன் செக்ஷனா இருந்தது. மேல போகணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கே ஃபேமஸ் ஆன அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அதுக்கப்புறம் இந்த கர்டைன்ஸ், ட்ரெஸ், டாய்ஸ் சொல்லிட்டு எல்லாம் பிளாஸ்டிக், ஸ்டீல், கிளாஸ் கண்டெய்னர்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பெரிய செக்ஷனுங்க இது. நீங்க லிஃப்ட்லயும் வரல, நாங்க வந்து ஸ்டெப்ஸ்லயே ஏறி வந்து. இந்த பாட்டில் எல்லாமே வந்து 21 ரூபாய். எந்த பாட்டில் எடுத்தாலும் 21 ரூபாய். இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து 199. நான் எல்லா ரேட்டோட கவர் பண்ணிருப்பேன். அப்படியே நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருந்ததுலாம் சூப்பரா இருந்தது. காட்டன் அவ்வளவு சாஃப்டா இருந்தது. 399. நான் பெருசா ஏதோ ஷாப்பிங் பண்ற ஐடியா அதெல்லாம் போல. ஏன்னா நான் இது எப்படி இருக்கு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்கலாம் தான். அப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 599, 699 வச்சிருந்தாங்க. குவாலிட்டி சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த டாப் வந்து பிடிச்சிருந்தது. 599 சூப்பரா இருந்தது. தொட்டு பார்க்கும் போது செம சாஃப்டா. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா, அதுவும் திடீர்னு வேற கூப்பிட்டு போறோமா, வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரர் வேணான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயாச்சு. இந்த கர்டைன்ஸ் பாருங்க, நான் எப்பவுமே போய் பார்க்க மாட்டேன். இந்த வாட்டி பார்த்தா இந்த ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த லாங் கர்டைன், அந்த மாதிரி ஒரு சில்க் கூட இல்லைங்க. அது என்ன குவாலிட்டினே தெரியல, அவ்வளோ சூப்பரா அந்த 699 தான். எங்க வீட்டுக்கு வாங்குறதா 9 ஃபீட் வாங்கணும். 2 வாங்கினாதான் எங்களுக்கு செட் ஆகும். அதனாலே நான் யோசிச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம பட்ஜெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு மனசே இல்லை. ஆனா 1 வாங்கினாலும் வேஸ்ட் தான். 2 வாங்கினாதான் அது யூஸ் பண்ண முடியும். நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. நீங்க வந்து கீழே பண்றதை விட மேல மாடிக்கு போயிடுங்க. எடுத்தோடனே அங்கதான் நமக்கு நிறைய காசு செலவாகும். அங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிடுங்க. இந்த குட்டி என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் இந்த 39 ஐட்டம்ஸ், அப்பா எவ்வளோ இருந்தது தெரியுங்களா. அந்த இவ்வளோ கியூட்டா அந்த குட்டி குட்டி பவுலு, பிளேட்டு எல்லாமே அந்த செராமிக்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க குட்டி பசங்க எல்லாம் வந்து அழகா வச்சுப்பாங்க. இந்த கப்பு எல்லாம் பாருங்க, டீ கப்பு 69 ரூபாய் தான். அழகா இருந்துச்சு. யாருன்னா வந்தா கூட ஊத்தி கொடுக்கலாம், இல்ல நம்மளே கூட டெய்லி டீ அதுல குடிக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்டு ஆளுங்க யாருமே இந்த மாதிரி செட்டு எதுவுமே வாங்கவே முடியாது நம்பி. இந்த கிளாஸ் இதெல்லாம், இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் 79 ரூபாய். இதெல்லாம் டிமார்ட், எந்த டிமார்ட் போனாலுமே இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஃபேமஸா இருக்கு. இந்த ஜார்லாம் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு வர மனசே இல்ல. ஒரு 2-3 ஆச்சும் 59 ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. இந்த செட்டே வந்து 100 ரூபா தான், 99 ரூபா தான். நீங்க போனீங்க, உங்க வீட்டுல வந்து நீங்க மிரட்டினா யாரும் கிச்சன் பக்கம் வர மாட்டாங்க அப்படின்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து வாய்ப்பே இல்லை. எங்க வேணா ஏறி ஏறி இறங்குவான் என் பையன். அதனால வந்து எதுவுமே நம்பி வாங்க முடியாது. என்ன இருக்குது அங்க?
அந்த டாப் தான் வாங்கல, இந்த பிளேட்டாச்சும் வாங்கி தாயா நானும் கேட்டுனே இருக்கேன். ஆஹா அது வந்து பித்தளை இல்ல, அது வந்து கோட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது நீங்க ஒண்ணு வாங்கி அந்த கெஸ்ட் என்ன வந்தா கூட அதுல என்ன வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பாருங்க 540 தான் 6 இருக்கும். நல்ல வெயிட்டா இருந்தது. எனக்கு இந்த கிச்சன் ஐட்டம் விட்டு வர மனசே இல்ல. இந்த காமாட்சி விளக்கு வந்து 350 இதெல்லாம் வந்து 150 89 இந்த மாதிரி ரேட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தவா குக்வேர் செட் இதெல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப புதுசா வாவ் இங்க புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. எல்லா டிமார்ட்லயும் என்ன இருக்கோ அதுதான் இருக்கே. ஓப்பனிங் ஆஃபர் சொல்லிட்டு எதனா புதுசா இறக்கி இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஆசைப்பட்டு போனேன். எல்லா டிமார்ட்லயும் நீங்க என்ன பாக்குறீங்களோ அது கண்டிப்பா இங்க இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகல. எல்லாமே இங்க வந்து 3 நாள்லயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிமார்ட் போகணும்னா விருகம்பாக்கம், மாதவரம் அந்த மாதிரி தூரமா இருந்துச்சு. இப்போ வந்து ஆவடியிலேயே இருக்கு. அதனால இங்க போய் நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அங்க என்ன இருக்குமோ அதே தான் இங்க இருக்கும். நீங்க புதுசா எதுவும் எதிர்பார்த்துட்டு எல்லாம் போவாதீங்க. டிமார்ட்டுக்கு போறதே முக்காவாசி அந்த பாப்கார்னுக்காக தான். அது இன்னும் வந்து வெளியே அவங்க வந்து வைக்கல. அது ஒன்று மிஸ் ஆகுது. மேபி நெக்ஸ்ட் வீக்ல அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேக் எல்லாம் நீங்க தான் கொண்டு போகணும். அங்க ஒரு பேக் வைப்பாங்க. நான் லாஸ்டா கையில வச்சுட்டு போவாங்க. அது 17 ஒரு சின்ன பேக். நீங்க வந்து வீட்டுல இருந்தே கட்டப்பயிர் தான் எடுத்துட்டு போயிடுங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா. டைமிங் வந்து காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி இருக்கும். ஆனா அங்க வந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் ஓட்டிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா குளிர் அளவு அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. அவ்வளவு கூட்டத்திலயுமே ஏசி பயங்கரமா வச்சிருக்கீங்க. அதனால பிளான் பண்ணிட்டு போயிடுங்க. தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எப்பவுமே டிமார்ட் போற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு போனீங்கன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நிறைய பை ஒன் கெட் ஒன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.